வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது அமலாக்கத்துறையினர் பார்த்திங்கன்னா, பொன்முடி அவர்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா சோதனையிட்டாங்க. அந்த சோதனையில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைச்சது மற்றும் நிறைய ஊழல் சம்மந்தமான ப்ராப்பர்ட்டிஸ், டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ் என்னென்னமோ பார்த்திங்கன்னா கிடச்சிருக்குங்க. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா பொன்முடி அவர்கள் தான் மாட்டியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொன்முடியை தாண்டி அவருடைய மகனும் பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அது சம்மந்தமான ஒரு தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது பொன்முடி மகனிடம் அமலாக்கத்துறையினர் பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம் சிகாமணி மற்றும் எம்பி பார்த்திங்கன்னா ஆஜராகியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது நாளாக பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் ஆஜராக அமலாக்கத்துறையினர் பார்த்திங்கன்னா கௌதம் சிகாமணிக்கு சம்மன் வழங்கியிருந்த நிலையில் நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகியிருந்தார். நேற்று முந்தைய தினம் பார்த்திங்கன்னா மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை பார்த்திங்கன்னா விசாரணை நடைபெற்ற நிலையில் மீண்டும் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா விசாரணை தொடர்ந்தது. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா பொன்முடியிடம் 100 கேள்விகள், அதாவது அமைச்சர் பொன்முடியிடம் பார்த்திங்கன்னா விசாரணையின் போது 100 கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் அந்த தகவல்கள் வெளியாகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு முந்தைய தினம் பார்த்திங்கன்னா 7 மணி நேரம் பார்த்திங்கன்னா அதாவது 7 மணி நேரத்திலிருந்து கிட்டத்தட்ட நேற்று 6 மணி வரை பார்த்திங்கன்னா மொத்தம் 13 மணி நேரம் அமலாக்கத்துறையினர் பார்த்திங்கன்னா பொன்முடி அவர்களிடம் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் விசாரணை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா விசாரணை முடிந்ததாக பார்த்திங்கன்னா திமுக வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் பார்த்திங்கன்னா தகவல் வெளியிட்டிருக்கிறாரு. இனி அடுத்த சம்மன் வந்தால் மட்டுமே பார்த்திங்கன்னா பொன்முடி அவர்களை அமலாக்கத்துறையின் முன் ஆஜராகுவார் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா அவங்களுடைய விசாரணை முடிந்ததுக்கப்புறம் அமைச்சர் பொன்முடி பார்த்திங்கன்னா வீடு திரும்பினார். நேற்றைய முன்தினம் பார்த்திங்கன்னா இரவு அமலாக்கத்துறையார் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அவர் பார்த்திங்கன்னா காலையில் அனுப்பி வைக்கப்பட்டார். பின்னர் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் சம்மனை ஏற்று நேற்று மாலை 4 மணிக்கு பார்த்திங்கன்னா அமைச்சர் மீண்டும் பார்த்திங்கன்னா ஆஜரான கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் விசாரணைக்கு பின் பார்த்திங்கன்னா தற்பொழுது பார்த்திங்கன்னா வீடு திரும்பினார் அப்படின்ற ஒரு தகவல் நேற்று கிடைத்தது. அவருடைய மகன் கௌதம் சிகாமணியும் பார்த்திங்கன்னா விசாரணை முடிந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் இது போன்ற அரசியல் சார்ந்த உண்மை தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.